வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ 9th ஜனவரி ஷிஃப்ட் 1 and 2ல் இருக்க டஃப் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் ஒரு சில்லாஜிசம் வச்சு ஃபஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ், இது ஒரு ரிலேஷனு. அடுத்து ஆல் பேண்ட்ஸ் ஆர் கோட்ஸ். ஸோ ஆல் பேண்ட்ஸ் ஆர் கோட்ஸ், இது வந்து கோட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அடுத்து சம் கோட்ஸ் ஆர் ஷூஸ், கோட்ஸ்க்கும் ஷூஸ்க்கும் சம் ரிலேஷன், இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கன்க்ளூஷன் பாருங்கள். சம் பேண்ட்ஸ் ஆர் ஷூஸ், பேண்ட்ஸ் வந்து உள்ளே உள்ள சர்க்கிள். ஸோ இந்த உள்ளே உள்ள சர்க்கிளுக்கும் ஷூஸுக்கும் சம் ரிலேஷன் இருக்கா? இல்லை. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் கண்டிப்பாக வராது. அடுத்து சம் ஷர்ட்ஸ் ஆர் கோட்ஸ், கோட்ஸ் வந்துட்டு இந்த நடுவில் இருக்க இந்த பெரிய சர்க்கிள், இதுதான் வந்து கோட்ஸ். இதுக்கும் ஷர்ட்ஸ்க்கும் பார்க்குறப்ப சம் ரிலேஷன் இருக்குது. ஸோ செகண்ட் கண்டிஷன் வரும். அடுத்து வந்து ஆல் ஷர்ட்ஸ் ஆர் கோட்ஸ், அடுத்து வந்து ஆல் ஷர்ட்ஸ், எல்லா ஷர்ட்ஸுமே கோட்ஸ்குள்ளே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சம் ரிலேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆல் ரிலேஷன்லாம் இல்லை. ஸோ இது வந்து வராது. அடுத்து வந்து நோ பேண்ட்ஸ் ஆர் ஷூஸ், பேண்ட்ஸ் வந்து இந்த உள்ள உள்ள சர்க்கிள், நோ பேண்ட்ஸ் ஆர் ஷூஸ், நோ ரிலேஷன் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, செகண்ட் ஆப்ஷன் மட்டும் வருது. செகண்ட். ஓகே, இதில் வந்துட்டு இந்த எய்தர் ஆர்லாம் வந்துட்டு எதுக்கு ஒரு வேளை ரெண்டுமே ஃபாலோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எய்தர் ஆர் கூட எது கூட வரலாம். இப்போ வந்துட்டு இதில் பாருங்களேன், சம் பேண்ட்ஸ் ஆர் ஷூஸு, நோ பேண்ட்ஸ் ஆர் ஷூஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபாலோ ஆகலை. ஸோ இன்கேஸ் வந்துட்டு எய்தர் 1 or 4 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். இது இந்த கொஸ்டின் எதுக்கு எடுத்துருக்காங்கன்னா இந்த இது கண்டிப்பாக எடுத்துருந்தேன். ஸோ இவங்க வந்துட்டு எய்தர் ஒன் ஆர் 4 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தாலுமே அதுவுமே வரும். அதுமாரி 2 ஃபாலோ ஆகிறதுமே வரும். ஸோ எய்தர் 1 or 4ன்னு இருக்க மாதிரி இல்லை, எய்தர் 1 or 2 இருக்குது, எய்தர் 1 or 2 and 4 ஃபாலோன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக ஒன்லி 2 ஃபாலோஸ் போட்டு நம்ம போயிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சர்ச் இஸ் ரிலேட்டட் டு கிறிஸ்டியன்ஸ். அதுமாதிரி சைன்காக் வந்துட்டு ஜூஸோட ஒர்ஷிப் பண்ணுற பிளேஸ் பேர் தான் வந்து சைன்காக். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுமாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அந்த ரீசனிங்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக உள்ளது தான். ஸோ சர்ச்சுனா கிறிஸ்டியன்ஸுக்கு, சைன்காக் வந்து ஜூஸ்க்கு வந்து சைன்காக். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் a row of 12 students, when Karan was shifted by 3 places towards right, he became 5th from the right hand. What was his earlier position from the left hand? ஓகே, இதான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு ரோவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 12 பேர். ஸோ 12 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் when Karan was shifted by 3 places towards right, he became 5th from the right hand. 3 பிளேஸ் வந்து அவனை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவன் 5th பிளேஸில் வந்து இருக்கான். ஸோ ஷிஃப்ட் பண்ணாமல் இருந்திருந்தானா அவன் என்ன பொசிஷனில் இருப்பான்? ஷிஃப்ட் பண்ணி 5th பிளேஸில் இருக்கான். ஸோ ஷிஃப்ட் பண்ணாமல் இருந்தானா அவன் எந்த பிளேஸில் இருந்திருப்பான்னா 8th பிளேஸில் இருந்திருப்பான். 8th பிளேஸில் கரண்ட் இருந்திருப்பான் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 places ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் ரைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 places ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் ரைட் ஆகி 5th பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்டில் இருக்கான். ஸோ அவன் ஷிஃப்ட் ஆகலைன்னா அவனோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து 8th place ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் வந்து வந்திருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை. அங்கே நமக்கான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் வாஸ் இஸ் இயர்லியர் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, எப்போவுமே நமக்கு தெரிஞ்சது தான். இப்போது ஒரு கரனோட பொசிஷனு லெஃப்ட் பொசிஷன்லேருந்து எத்தனாவது பிளேசஸில் இருக்கான், ரைட் பொசிஷன்லேருந்து எத்தனாவது பிளேசஸில் இருக்கான், +1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கரனோட பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு ப்ளஸ் கரனோட பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு +1 போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா இதுக்குமே ஃபாலோ ஆகும். இதை வச்சு நம்ம வந்துட்டு இப்போ கரனோட பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து எக்ஸு. கரனோட பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் வந்து 8 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஓகே, ஆக்சுவலாக இது -1 வரும். சாரி, -1 இங்கே வரும். ஏன் இந்த -1 வருதுன்னா, லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்ப கரன் எத்தனாவது, ரைட்லேருந்து பார்க்குறப்ப கரன் வந்து 2 times வர மாதிரி இருப்பான். ஸோ அதனால தான் இந்த இடத்துல லாஸ்ட்டில் வந்து ஒரு -1 போடுறப்பில் இருக்கும். ஸோ -1 போட்டால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ x + 8 -1 = 12 டோட்டலாக உள்ளது. ஸோ x + 7 = 12. ஸோ x = 5. ஸோ கரனோட பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டுன்னு பார்க்குறப்ப 5th. ஸோ
இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஆளை வந்துட்டு ஃப்ரம் த லெஃப்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் பொசிஷன் -1 போட்டால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இது ஜென்ரலாக உள்ளது தான் நமக்கு. ஓகே, அடுத்தது போகலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் அடுத்து introducing a girl to his son-in-law, Bola said, her brother is the only son of my brother-in-law. How is the girl is related to Bola? Okay, introducing a girl to his son-in-law. ஸோ போலா வந்து ஒரு கேர்ளை வந்து அவனோட சன்-இன்-லாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஓகேவா? அதுக்கடுத்து வந்துட்டு போலா செட், அந்த கேர்ளை வச்சு தான் நம்ம இப்போ கொஷின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போலாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போலாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹர் பிரதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை பிரதர்-இன்-லா அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஸோ போலாவோட பிரதர்-இன்-லா. ஸோ பிரதர்-இன்-லான்னு பார்க்குறப்ப போலாவுக்கு வந்து மேரிட் ஆகிருக்கும். ஸோ அவங்களோட ஒய்ஃபோட தம்பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தம்பியாக தான் வந்து போலாவோட பிரதர்-இன்-லா. ஓகேவா? இது வந்து இதில் வந்துட்டு ஆஃப் மை பிரதர்-இன்-லான்னு இருக்கா, இதை மட்டும் இப்போ நம்ம எடுத்திருக்கோம், போலாவோட பிரதர்-இன்-லா மட்டும். இப்போ வந்துட்டு அந்த கேர்ள்லேருந்து நம்ம அப்படியே போனோன்னா அந்த கேர்ள் இருக்கா, ஹர் பிரதர்னு பார்க்குறப்ப அந்த கேர்ளோட பிரதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை பிரதர்-இன்-லா. ஸோ ஒன்லி சன்னுங்கிறப்ப இந்த ஆளோட ஒரே சன்னு வந்து இவா. அதேமாதிரி அதுக்கடுத்து அவங்களோட மகான்னு பார்க்குறப்ப இந்த பொண்ணு வந்துடும். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு த கேர்ள் இஸ் ரிலேட்டட் டு போலா. இந்த கேர்ள் வந்து போலாக்கு என்ன ரிலேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்ஃபோட தம்பினா பிரதர்-இன்-லாவோட பொண்ணு வந்து எப்படி சொல்லுவோம், நம்ம நீஸ்ன்னு சொல்லுவோம், மருமகன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நீஸ்ன்னு சொல்லிடலாம். ஒருவேளை பையனை கேட்டிருந்தாங்கன்னா நீஃப்யூ, அவ்வளோதான். இது சிம்பிளாக தான் கேட்டுருந்துருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து, வருண் இஸ் 3 times as old as his sister. Okay, 6 years hence the product of their ages will be 231. Find the Varun's present age. நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, வருணோட ஏஜ் வந்து எவ்வளோவா இருக்குது, 3 times as old as his sister. ஸோ வருண் வந்து 3 times ஆஃப் வருண் சிஸ்டர்ஸ் ஏஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6 years hence, ஸோ இப்போ இருந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் வில் பி 231 சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ்ன்னு சொல்லி எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு அவரோட சிஸ்டர் வந்து விஎஸ்ன்னு எடுத்திருக்கோம் ப்ளஸ் 6. இது வந்துட்டு அவங்க சிஸ்டருக்கு வந்து 6 years ஆகிருக்கு. ஸோ இப்போ வருண் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 3 times ஆஃப் ஹிஸ் வருண் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருண் வந்து நம்ம 3 VSன்னு எழுதிக்கலாம். ஸோ 3 VS ப்ளஸ் 6. இது வருண் ஏஜ்லேருந்து 6 years, இது வருணோட சிஸ்டர் ஏஜ்லேருந்து 6 years. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரது வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 231. ஓகே, இதில் நமக்கு ஓரளவுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வருண்ஸ் ப்ரெசன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ வருண்ஸ் ப்ரெசன்டேஜ்னு பார்க்குறப்ப வருண்ஸோட ஏஜ் வந்து 3 times வந்து ஓல்டஸ்ட் ஹிஸ் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 3 times ஓல்டு. ஸோ வருணோட ஏஜ் வந்து கண்டிப்பாக ஒரு 3 மல்டிப்புளாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3 மல்டிப்புளாக இருக்கிற மாதிரி இருக்கனால இந்த 5 yearsம் வராது, இந்த 13 yearsம் வராது. ஸோ ஒன்று 15 இல்லை 39 ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கண்டிஷன் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஷார்ட் அப்ரோச்சில் சால்வ் பண்ணலான்னு தான் பார்க்குறோம். ஸோ ஷார்ட் அப்ரோச்சில் பார்க்குறப்ப நம்ம இந்த 39 yearsோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோம். ஸோ வருணோட ஏஜ் வந்து 39 இருந்துச்சுன்னா அவனோட சிஸ்டரோட ஏஜ் வந்து என்னவாக இருக்க போகுது, 13 இருக்க போகுது. ஓகே, 13 எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சால்வ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ 13னா 13 + 6 19 வரும். ஸோ இங்கே 13 57 + 6 63. ஓகே, 9 × 3 7 யூனிட் டிஜிட் வருது. ஸோ இங்கே 7 யூனிட் டிஜிட் வரும்னா ஆனால் இங்கே யூனிட் டிஜிட் 1 இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 39 years வராது, 15 years தான் வரும். ஓகே, இதிலே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும். ஓகே, 15 yearsன்னு இப்போ வருணோட ஏஜ் வந்து 15 yearsன்னு எடுத்தோன்னா வருணோட சிஸ்டரோட ஏஜ் என்னவாக இருக்க போகுது, 5 yearsஆக இருக்க போகுது. ஸோ 5 இது வந்து வருணோட சிஸ்டர் ஏஜ் 5ன்னு எடுத்தோன்னா 5 + 6 11 இருக்க போகுது. 5 × 3 15 15 + 6 21. 1 × 1 யூனிட் டிஜிட் 1. ஓகே, ஸோ இதிலே வந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்து 15 years. ஓகே, இதே கொஷினை வந்துட்டு நம்ம வேறு எப்படி சால்வ் பண்ணலான்னா, இது ஒருவேளை நீங்கள் எனக்கு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஎஸ்க்கு பதிலாக ஒரு எக்ஸ் போட்டுக்கணும். 3x + 6 × x + 6 = 231 வரும்.
ஸோ இந்த எக்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ்குரிய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக போகும். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஷின் எந்த அளவுக்கு ஷார்ட் அப்ரோச்சில் பார்த்து சால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட் அப்ரோச் சால்வ் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் இது அதேமாதிரி மென்சுரேஷன்லாம் வந்துட்டு டேரெக்டாக 11 மல்டிப்புளில் இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து கண்ணை மூடிட்டு 11 மல்டிப்புளில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். நிறையா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் டைம் ரெடியூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதை நான் ஃபுல்லாக எக்ஸாக்டாக செஞ்சு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். கிவி இஸ் எ டைப் ஆஃப் ஃப்ரூட். சுச்சினி அப்படின்னு இருக்கிறது வந்துட்டு என்னென்னா, இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு வெஜிடபிள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ப்ரீவியஸ் இயர் நிறைய டைம் கூட ரிப்பீட் ஆகலாம். அதுக்காண்டி இந்த மாதிரி கொஷின்ஸுமே எடுத்துருக்கோம். நிறைய பேர் அட்டன் பண்ணவும் இல்லை. ஸோ கிவி இஸ் எ டைப் ஆஃப் ஃப்ரூட்டு, சுச்சினி இஸ் எ டைப் ஆஃப் வெஜிடபிள். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். Find the smallest number of what is the smallest number of birds that could fly in the formation described below, assuming that each is counted only once to fulfill the condition listed. ஸோ ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிஷனில் எவ்வளோ ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் வந்துட்டு எப்படி இருக்கும் அந்த கண்டிஷன் படி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 birds in the ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2 பேர்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேர்டு இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஃப்ரண்ட்டில் 2 பேர்டு இருக்கணும், 2 பேர்டு வந்து பிஹைண்டில் இருக்கணும். ஸோ 2 பேர்டு வந்து பிஹைண்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏ பேர்ட் இஸ் பிட்வீன் த 2 birds. ஒரு பேர்டு வந்துட்டு எப்படி இருக்கணும், 2 பேர்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ பேர்ட் இஸ் பிட்வீன் த 2 birdsனால் இந்த இடத்துல ஒரு பேர்டு அப்படி போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா நமக்கு எல்லா கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆயிரும். முன்னாடி 2 பேர்டு இருக்குது, பின்னாடி 2 பேர்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 பேர்டுக்கு நடுவில் கூடி பார்க்குறப்ப இந்த பேர்டு வந்துடும். அதுமாதிரி இந்த 2 பேர்டுக்கு நடுவில் கூடி பார்க்குறப்ப இந்த பேர்டு வந்துடும். அதேமாதிரி இந்த ஃபஸ்ட்டு 2க்குமே நடுவில் இது வந்துடும், 3rd 4க்குமே நடுவில் இது வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷனில் போனோன்னா கண்டிஷன் வந்து எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கும். 2 birds in the front, 2 birds in the behind, a bird is between 2 birds. இந்த மாதிரி கண்டிஷன் போட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்துடும். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு இதில் வந்து 5 birds வந்து கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னா 5. இந்த மாதிரி தான் இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். BQZHOGXI. ஸோ இதெல்லாம் எப்போவுமே வந்துட்டு நம்ம நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுருந்தா டக்குன்னு செய்யலாம். பிக்கு வந்துட்டு என்ன வரும், 2 வரும். ஓக்கு வந்து 15 வரும். அப்போ +13 போகுது. க்யூக்கு வந்து 17, ஜிக்கு வந்து 7. ஸோ நமக்கு இதுலேருந்து பி வந்து +13 போகுது. ஸோ 17 + 13 பார்க்குறப்ப 30 வரும். 13 பார்க்குறப்ப க்யூக்கு வந்து டி வரணும், ஆனால் இங்கே ஜி வந்துருக்கு. ஸோ அப்படியே நமக்கு ஆட் பண்ணுற மாதிரி வரல. அதுமாதிரி ஜெட்டில் வந்து 24 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், 3வது நம்பருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே சேம் நம்பர் ஆஃப் இதில் வர மாதிரி வரல. ஸோ ஒரு வேளை ரிவர்ஸில் அடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பி இருக்குது, பியிலேருந்து ரிவர்ஸ் குறியது பாருங்கள் ஐஇ. ஸோ லாஸ்ட் குறியது பாருங்கள் B2, பி வந்து 2, ஐ வந்து என்னவாக இருக்க போகுது 9. ஸோ +7 வருது. அதுமாதிரி க்யூ வந்து 17, எக்ஸ் வந்து 24. 17 + 7 வந்து 24 வந்துடும். ஸோ வந்துட்டு செகண்டும் இங்கே வந்துட்டு ரிவர்ஸ்லேருந்து பார்த்து செகண்டும் அதையும் இது பண்ணணும். அதுமாதிரி இங்கே Z +7 போட்டால் ஜி வந்துடும். அதுமாதிரி H +7 போட்டால் ஓ வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் தான். பிஇ அதுமாதிரி அந்த சைடு ரிவர்ஸ்லேருந்து பார்க்குறப்ப ஐ இருக்கும், +7 அந்த மாதிரி வர மாதிரி சீரியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதில் பாருங்களேன், 19 + 7 பார்க்குறப்ப 26. இது ஓகேவாக தான் இருக்குது. அதுமாதிரி 23 + 7 பார்க்குறப்ப 30னா 4 வரும். 4 டி, இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து 6 + 7 வந்து 13, இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து 16 + 7னா 23. 4 ஆப்ஷனுமே லாஸ்ட் இதில் வர மாதிரி இருக்குது. அடுத்தது செகண்ட் இதுக்கு போயிடலாம். இப்போ நம்ம க்யூனா என்னது 17 + 7. 17 + 7னா என்ன வரணும், 24 வரணும். ஆனால் இங்கே நமக்கு 23W தான் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. அதுமாதிரி ஹச் இங்கே பார்க்குறப்ப அப்படியே ஐஇ +1 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நமக்கு வந்து +7 இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனுமே வராது. அடுத்து எல் வந்து 12 + 7 வந்து 19. ஸோ இந்த 3rd ஆப்ஷன் சான்சஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சலாம். என் வந்து 14 + 7 21 யூ வரணும், ஆனால் இந்த இடத்துல டபிள்யூ இருக்குது. ஸோ இதுவுமே வராது. ஸோ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். இந்த மாதிரி இந்த சம் செஞ்சிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 5 12 54
306 இந்த மாதிரி போகுது. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்ம டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 512 54 306. 5க்கும் 12க்கும் இடையில என்ன வரும்? 7 வர மாதிரி இருக்குது. அதுமாதிரி 54க்கும் 12க்கும் பார்க்குறப்ப 42. அதுமாரி 306க்கும் 54க்கும் 50 கம்மி பண்ணால் 250 வரும். அதுக்கூட ஒரு 4 கம்மி பண்ணால் 252 வரும். ஓகே, ஸோ 7 42 252ன்னு போகுது. இதை வேறு நம்ம எப்படி எழுதலாம்? இது 7, இது 7 × 6, இதை வந்து 7 × 7 டிவைட் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 3 7s are 21, மீதி 4. ஓகே, 7 7 × 1 7 × 6 7 × 36 வருது. ஸோ அடுத்த இதில் வந்துட்டு 7 × 216 வரும். ஸோ 7 × 216 பார்த்துட்டு 306ஓட ஆட் பண்ணால் போதும். ஸோ 216 × 7 பார்க்குறப்ப 7 6 are 42, மீதி 4 11 வரும். 1512 வரும். 216 × 7 வந்து 1512. இந்த 1512 வந்து நம்ம 306 கூட ஆட் பண்ணால் நமக்கு வந்து இது கூட 306 ஆட் பண்ணால் நமக்கு கொஷின் ஆன்சர் என்னென்னு வந்துடும். ஸோ இது 8 8 1818 1818 வந்துடும். ஓகே, இதுமாதிரி சிம்பிளாக தான் இருக்குது. என்னென்னா நமக்கு 7 42 252ன்னு போகுது. அப்போ 7 × 1 7 × 6 7 × 36 7 × 216 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 6 persons are playing a card game. They are sitting in a circle facing center. ஓகே, என்னென்னா 6 persons வந்து ஒரு கார்டு கேம் விளாட்றாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 6 games 6 persons வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 persons வந்து எழுதியாச்சு. அப்புறம் they are sitting in a circle facing center. சென்டர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. S is facing R, who is to the left of A and to the right of P. A is to the left of D and Y is to the left of P. If D exchanges his seats with Y and P exchanges his seat with R, who will be sitting to the left of D? இதான் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கொஷின் உள்ள கண்டிஷன் படி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எஸ் இஸ் ஃபேஸிங் ஆர், ஹூ இஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் கண்டிஷன் நல்லா பார்த்துக்கணும். எஸ் இஸ் ஃபேஸிங் ஆர், இதில் நமக்கு எந்த குழப்பமும் இருக்காது. ஸோ எஸ்ஸு ஆர்ன்னு போட்டுக்கலாம். ஹூ இஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் ஏ, ஹூ இஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் ஏ. இந்த இந்த மாதிரி ஹூ ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சுன்னா எப்போவுமே அதுக்கு நியரஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை தான் மீன் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ ஹூக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது என்னது? ஆர். ஸோ ஆர் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. இதில் தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஏன்னு போட்டிங்கன்னா கண்டிஷன் தப்பாக வரும். நம்ம இந்த ஹூ அந்த வேர்டுக்குரிய மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒரு லெட்டர் கொடுத்து பக்கத்தில் ஹூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஹூக்கு நியரஸ்ட்டாக என்ன இருக்கோ அதுக்குரிய மீனிங் தான் அதில் இருக்கிறாப்புல மீனிங். இப்போ எஸ் இஸ் ஃபேஸிங் ஆர், இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. அந்த ஹூ கொடுக்காம வெறுமனே இஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்க்குரிய கண்டிஷன் இருக்கணும். ஹூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆரை தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஆர் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ இதுதான் கண்டிஷன் இருக்க மாதிரி. ஆர் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஏங்கிறனால எல்லாமே ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர்னால இங்கே வந்து ஏ வந்துடும். ஏவோட லெஃப்ட் பொசிஷனில் ஆர் இருக்கிறாப்புல. அதுமாதிரி லெஃப்ட் ஆஃப் ஏ அண்ட் டு த ரைட் ஆஃப் பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரைட் ஆஃப் பினால் பி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஏ வந்து டியோட லெஃப்ட் பொசிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டி வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர்னால டி இங்கே இருந்தால் ஏ இங்கே வந்துருப்போகுது. அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு ஒய் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ பி இங்கே இருக்குது ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர். இதோட லெஃப்ட் பொசிஷனில் வந்து நமக்கு ஒய் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி எக்ஸ்சேஞ்சஸ் ஹிஸ் சீட்ஸ் வித் ஒய் அண்ட் பி எக்ஸ்சேஞ்சஸ் ஹிஸ் சீட்ஸ் வித் ஆர். ரெண்டு பேர் வந்து சீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்கும் ஒய்யும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல யார் வருவா? டி வந்துடுவா. இந்த இடத்துல யார் வருவா? ஒய் வருவா. இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்ததில் வந்துட்டு பி எக்ஸ்சேஞ்சஸ் ஹிஸ் சீட்ஸ் வித் ஆர். பிக்கும் ஆருக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க? சீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆர் வருவாங்க, இந்த இடத்துல வந்து பி வருவாங்க. ஓகே, இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ வில் பி சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் டி. டியோட லெஃப்ட் பொசிஷனில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டி வந்து இந்த பொசிஷனில் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டியோட பொசிஷன் இது. இதோட லெஃப்ட் பொசிஷன் பார்க்குறப்ப யார் உட்காந்துருக்காங்கன்னா எஸ். ஓகே, ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து எஸ். ஓகே, தேங்க்யூ.